பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உடனே பெரிய லாஜிக் பண்ணிக்கிட்டு மிருகம் எப்படி பேசலாம் கேட்கறது இந்த காலத்துல கேட்கல. அந்த காலத்துல வேண்டாம் கேட்கலாம். இவங்க போய்கிட்டு இருக்கிற மனுஷன் போயிட்டு இருக்கிற போக்க பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு குளோனிங்கிறான், என்னென்னமோ பண்றான், ஆட்டத்துக்கு மாட்டுல போடுறான், மாட்டுக்கு ஆட்டுல போடுறான், கிராஸ்ங்கிறான். இப்படி ஒண்ணு கிடக்க ஒண்ணு என்னதா பண்ணி ஏற்குமாரா பண்ணி கூட மிருகம் பேசி போடலாம். அதனால இவங்க இப்பவே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறோம். மனிதனே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அல்லாஹ் செய்வாங்கிறது ஒண்ணு. மனிதன் செய்யறதுல இந்த தாறுமாறான ரிப்பேரா ஏதாவது பண்றதுல ஒன்னோடு ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா ஒரு புதுசா என்னமாவது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு பிராணி பேசும் என்பதுல பெருசா அவ்வளவு ஆழ்த்திக்கிற தேவையில்லை. நெசமாவே உண்மையாவே பிராணிய அப்படி கிளப்பி படைச்சு கூட அல்ல இறக்கலாம், அல்லது இவங்க படைப்புலையே இவங்க உண்டாக்குறதுல என்னதா ஒரு கிராஸ் பண்ணி விட்டு கூட அல்ல செய்யலாம். ஆனா எது நடந்தாலும் அது கியாமத்து உலக முடிவு நாளுடைய அடையாளத்திற்காக வேண்டி அதை செய்யலாம். இது வரைக்கும் உலகம் தோன்றியல் இன்னைக்கு வரைக்கும் மிருகங்கள்லாம் பேசுனது இல்ல. இது மிருகங்கள் மிருகங்கள் சில நல்லடியார்கள்ட்ட நபிமார்கள்ட்ட பேசினதா வேண்டுமானால் சில சான்றுகள் நீங்க பார்க்கலாம். இது என்ன செய்யும் எல்லாத்தையும் பேசும். இது மக்களுக்கு போய் பயன் பண்ற மாதிரி இருக்கு, கல்லிமுன் நாசன் இருக்கு, மக்கள்கிட்ட போய் பேசும் என்று இருக்கிறது. அப்படியான ஒரு பிராணி வரும் என்று நம்ம நம்பிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு பிறகு அந்த மற்ற அடையாளங்கள் நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளிலே யுக முடிவு நாள் ஏற்படும் பொழுது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இதுல முக்கியமான 9 நிகழ்வுகளை நாம் தெரிந்துவிட்டோம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வோடு உலகம் முடிய போகிறது. அந்த நிகழ்வுக்கு முன்னாடி சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் அழிக்கக்கூடிய நேரத்துல அல்லாண்டு சொல்வதற்கு ஒருத்தன் உலகத்துல இருந்தால் அதை அழிக்க மாட்டான். எப்ப இந்த உலகம் அழியும்னா ஹத்தா லா யுகால ஃபில் அர்லி அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்ற ஒருத்தனும் உலகத்துல இல்லாவிட்டால் தான் உலகம் அழிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 211வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கிறீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் இந்த உலகம் அழியணும்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மரணத்திற்கு பிறகு மக்கள் திசை மாறி போய்விடுவார்கள், ரொம்ப தாறுமாறா போயிருவாங்க. கொஞ்சம் நஞ்சம் நல்ல ஆளுக்கு இருப்பாங்க பாருங்க, இவர்கள் கூட அல்லாஹ் என்ன செய்வானா நல்லவர்களையா மூத்தாக்கிடுவானா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு அது ரொம்ப நாளைக்கு சகஜமான விட மாட்டான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒன்றை ஒன்று அடையாளமா வந்துகிட்டு இருக்குது. அப்ப அம்புட்டு நல்லவர்களும் டோட்டலா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். ஒரு சமுதாயம் முழுசா கெட்டு போறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும்ல. இப்ப ஒரு சந்தைக்கு அவ்வளவு பேர் நல்லவங்களா அன்னைக்கு ஆயிட்டோம், அடுத்த வருஷம் அம்புட்டு பேர் கெட்டவனா ஆயிட மாட்டோம். இதுல 1 கோடி பேர் முதல்ல கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 10 கோடி பேர் கெட்டவனா போவான், அடுத்த தலைமுறையில 50 கோடி பேர் கெட்டவனா போவான். இப்படித்தான் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு இப்படியே ரொம்ப காலம் ஓடி அதுக்கு பிறகு அப்படி நினைச்சிடாதீங்க. எப்படி நடக்குமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அந்த 7 வருஷத்துல அவங்க மௌத்தா போன பிறகு சும்மா யுர்சிலில்லாஹு ரீஹன் பாரிதத்தன் மின் கிபலி ஷாம், ஷாம் சிரியா திசையிலிருந்து ஒரு குளிரான ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். ஃபலா யப்கா அலா வஜ்ஹில் அர்லி அஹதுன் ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தரத்தி மின் கைரின் இல்லா கவலதுஹு. கடுகளவு ஈமான் யார் உள்ளத்தில் இருந்தாலும் அவர்களை எல்லாம் அந்த காற்று அப்படியே மரணிக்க செய்துவிடும். ஒரு காற்று அனுப்புவான், நல்லவர்களையா அப்படி அழகா கொண்டு போயிடும். அதாவது கெட்டு போறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் தரமாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்துக்கு பிறகு நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்ட மாறிடுவாங்க. அந்த ஒரு ஜெனரேஷன் தான். அதுல உள்ள நல்லவர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த யுக முடிவு நாள்ல தண்டனையை அளிப்பான, அப்படி அளிக்காம சாதாரண ஒரு மரணத்தை கொடுத்து அல்லாஹ் அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. 5233 சஹீஹ் முஸ்லிம்ல உள்ளது. இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபயப்கா ஷிராருன் நாஸ், மகா கெட்டவர்கள் மாத்திரம் மிஞ்சுவார்கள், ஒரு நல்லவன் இருக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் 7 வருஷம் கழிச்ச பிறகு கொஞ்ச காலத்திலே நல்லவன் கெட்டவன் 2 அணியா பிரிஞ்சு போயிடும். நல்லவர்கள் எல்லாம் அல்லாஹ் வித்தியாசமான முறையில் அப்படி கைப்பற்றிக் கொள்கிறான், கெட்டவர்கள் மட்டும் மிச்சமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்று கேட்டால், அதாவது லா யாரிஃபூன மாரூஃபன் வலா யுன்கிருன முன்கரன், ஒரு நல்லதையும் நல்லதுன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க, ஒரு தீயதையும் தீயதுன்னு காண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் செய்வாங்க, நன்மை தீமை எதை பத்தியுமே கண்டுக்கிற மாட்டாங்க. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எத்தமத்தலுலகமுல் ஷைத்தானு ஃபயகூலா தஸ்தஹயூன், ஷைத்தான் இவங்கள்ட்ட மனித வடிவத்தில் எடுத்து வந்து சொல்லுவானா, ஏன்டா வெக்கமா இல்ல, இப்படி ஷைத்தான் வெக்கப்படுற இருக்குமா. அதாவது ஷைத்தான் டியூட்டியே என்ன, கெடுக்கிறது. ஷைத்தான் ஆச்சரியப்படுவானா, இப்படி நாசமா போயிட்டானுவோ, 1-2 நல்லதா செய்ய மாட்டானுவா இவங்க அப்படின்னு ஷைத்தான் வெக்கப்பட்டுக்கிட்டு அலா தஸ்தஹயூன், ஏன்டா வெக்கம் இல்லையா அவங்களுக்கு, இப்படி அநியாயம் பண்றீங்களே என்று ஷைத்தான் கேட்குவான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
அதுக்கப்புறமா சிலைகளை வணங்க சொல்லுவான், உருவ சிலைகளை வணங்க சொல்லுவான், பலவிதமான தப்புகளையும் செய்ய சொல்லுவான். இது மாதிரியான ஒரு காலம் வரும் பொழுதுதான் உலகம் அழியா வச்சிருந்த 9 அடையாளங்களுக்கு பிறகு இவ்வளவு மோசமா போயிரு. டோட்டலா ஒரு நல்லவன் இருக்க மாட்டான். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய யாரும் இல்லாத நேரத்தில் தான் இந்த உலகம் அழிக்கப்படும் என்பதை நம்ம விளங்கிக்கிறணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, முஸ்லிம்ல 5174 சொல்றாங்க, ஃபயபுகா மல்லா கைர ஃபீஹி, யாரிடத்துல கைரு கொஞ்சம் கூட நன்மை இல்லையோ அவர்தான் மிஞ்சுவார். ஃபயர்ஜூன இலா தீனி ஆபாயிஹிம், அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த வழியில அவர்களும் திரும்பி சென்று விடுவார்கள், தப்பான பாதைக்கு போய் விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்லவன் இருக்க, அதாவது நல்லவன்ல அல்லான்னு சொல்றவங்க கூட இருக்க மாட்டானா, அவ்வளவுக்கு மோசம். அல்லான்னு சொல்றது ஒரு சின்ன நல்லதுலயே ரொம்ப சின்னது. அல்லான்னு சொல்ற பெரிய காரியம் கிடையாது. அதை சொல்றது கூட ஒருத்தன் இல்லாத அளவுக்கு போங்கடா கடவுளாவது கத்தரிக்காதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிரம் வாங்கி போல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாகும் பொழுதுதான் அந்த கடைசியான ஒரு அடையாளம் நடக்குது. அந்த கடைசியான அடையாளம் என்னன்னு கேட்டா, கிழக்கே இப்ப நம்ம சூரியன் உதிக்குது, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, தகூமு சாஅத்து, கியாமத் நாள் ஏற்படாது, ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, சூரியன் கிழக்கே உதிக்கிற வரைக்கும் மேற்கே உதிக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிழக்க சூரியன் உதித்து கொண்டிருக்கிறது என்ன ஆகும் கேட்டா மேற்கில் உதிக்கும். மேற்கில் உதிக்கும்டா என்ன, எப்ப உதிக்கும் மேற்குல, அதாவது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது பூமி உருண்டை, அதுக்கு ஏராளமான நின்னுட்ட எவிடன்ஸ்களை இஸ்லாம் வச்சிருக்குது. இந்த உருண்டையான பூமி கிழக்க சூரியன் உதிக்கிறதுக்கு மேற்க உதிக்கணும்னு சொன்னா இந்த சூரியன் தன்னுடைய சுழலும் திசையை நேர் எதிரா மாத்தணும். எப்படி இப்ப சுத்திக்கிட்டு இருக்குதோ அதுக்கு நேர் எதிரா சுத்த ஆரம்பிச்சா கிழக்க உதிக்கிறது மேற்க உதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்தி விடும்போது நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த இதெல்லாம் பண்ணது. இது தஜ்ஜால் வரும்போது அந்த கடைசி நாள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எல்லாம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்ச உடனே அந்த புகை நெருப்பு அது இதுன்னு எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் போது ஒரு நல்லவன் கூட இருக்க மாட்டான். அப்ப சூரியன் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும் என்று சொன்னார்களே, அது நடக்கிற வரைக்கும் யுக முடிவு நாள் வராது. சரி, இந்த கிழக்க உதிக்கும் போது மேற்க உதிச்ச சின்ன நிகழ்ச்சியா, ஆடி போயிட மாட்டான். அப்படி பேரு கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சுன்னு சொன்னா எல்லாரும் ஆடி. ஏன்னு கேட்டா உதிக்கணும் பண்ணி நினைச்சிடக்கூடாது, அதனுடைய விளைவுகளையும் சேர்த்து யோசிக்கணும். உதிக்குதுன்னா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற இப்படி திருப்பி சுத்தினா அவன் அடிச்சு பிறண்டு விழுவ மாட்டான், காரு மாதிரி என்னடா இப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியம் முடிச்சு போயிடும். இப்ப நமக்கு கூட இந்த சூரியன் சுழற்சி ஏன் நமக்கு தெரியல, சூரியன் இப்ப சுத்துது ஏன் தெரியல என்று சொன்னா கருவுல இருக்கும் போதே இந்த சுழற்சியும் சேர்த்து நம்ம பழகிக்கிட்டோம். இப்படித்தான் சுத்துதுங்கிற சுத்துறதுக்கு ஏன் தெரியாம இருக்குன்னு கேட்டா நமக்கு பழகி அதுலயே இருக்கிறோம். இப்ப ஒரு சாக்கடையிலே இருந்து சுத்தம் எடுத்துறவனுக்கு அந்த வாடையில தூங்க இயலாது. நமக்கு அது சாக்கடை வாடகை இருந்தா தூங்க இயலாது. ஏன்னு கேட்டா அந்த வாடகை காணாட்டி இருந்து இழந்துட்டா அவனுக்கு மாதிரியா இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இப்ப ரிவர்ஸ்ல ஆகும்போது தான் அந்த சுழற்சியே தெரியும். இப்ப பஸ் போய்கிட்டே இருக்கும், நமக்கு ஏதாவது தெரியுமா? ரிவர்ஸ்ல அடிச்சா மட்டும் தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி எதுக்கு ஜாஸ்தியா பழகி கொள்கிறோமோ அது நமக்கு தெரியவே செய்யாது. முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மிதிச்சு போகும்போது. ஏறி உட்கார்ந்து ஓட்டும்போது நம்ம இன்னொருத்த ஓட்டுறப்ப ஆச்சரியப்படுவோம், எப்படி காலை உண்டாம 2 வீல்ல எப்படி ஓடுது, பெரிய ஆச்சரியமா இருக்கு. உழவங்க போறாங்களே, ஒத்த கை விட்டுட்டு போறானே, 2 கை விட்டுட்டு போறானே, இப்படிலாம் ஆச்சரியப்படுவோம். நம்மளே ஓட்டி பழகிட்டோன்னு வைங்களேன், அது நமக்கு ஆச்சரியமாவே தெரியாது. நம்மளே அதை அனுபவிக்குமோ ஆச்சரியம் இருக்காது. அதனால இந்த சூரியன் கிழக்க உதிச்ச உடனே என்ன அர்த்தம் தெரியுமா? அதனுடைய விளைவுகள்லாம் சேர்த்து நீங்க யோசிக்கணும். விரட்டி திருப்பி பிரேக் அடிச்சு அப்படி ரிவர்ஸ்ல சுத்த விட்ட உடனே அவன் எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும், அப்படி மாறி போயிடும். என்ன ஆகுண்டு விளங்காது. அந்த மாதிரி மென்டலாவும் பாதிக்கப்பட்டு போயிருவான், உடனால பாதிக்கப்பட்டு போயிருவான், பீதியில அடைஞ்சி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைதா தலாத், அப்படி உதிக்கும் பொழுது வரஆஹன் நாசு, மக்களும் அதை காணும் பொழுது ஆமனும் அஜ்மஊன், அம்புட்டு பேரும் லா இலாஹா இல்லல்லாஹ்ன்றாங்க. அம்புட்டு பேரும் ஈமான் கொள்வாங்க. ஏன் கொள்ள மாட்டாங்க? அதான் முடிஞ்சு போச்சு, அழிக்க தீர்மானம் பண்ணி சுத்த விட்டாச்சு. இனிமேதான் பஞ்சா பறக்க போகுது. எல்லாம் அப்படி பேசுற சுத்த விட்டு தான் தூள் தூளா மலைகள்லாம் பறக்கிறதா நடக்க போகுது. என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அதுக்கெல்லாம் இது வேணும். அல்லாஹ் நினைச்சா இது எல்லாமே ஆக்கிடுவான். இந்த பூமி பஞ்சு பஞ்சா மலைகள் பறக்கும், அது பறக்கும், இது பறக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறானே, அதெல்லாம் எப்ப நடக்கும்? அப்படி ஒரு திருப்பி அடிச்சு பிரேக் அடிச்ச உடனே மண்டை மூஞ்செல்லாம் உடைகிறது இல்லையா? பஸ்ல 40 கிலோமீட்டர்ல போகும்போது பிரேக் அடிச்சா மண்டை தெரிக்குது. 60ல போனா என்ன செய்யுது? ரொம்ப மோசமா இருக்கு. 1000 கிலோமீட்டர்ல ஓடக்கூடியது பிடிச்சது ரிவர்ஸ் அடிச்சா என்ன ஆகும்?
ரிவர்ஸ் கியர்ல அடிச்சு திருப்பி அடிச்சோம்னு சொன்னா அவன் பிறண்டு சாவ போறான். அரண்டுகிட்டு போய் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆனவனையே யாருலாங்கிறானுங்க. யாரு பள்ளியாச பக்கம் வராதவன், இறைவன் நினைச்சு பார்க்காதவன், ஒரு மிதிதான் டிரைவர் மிதிக்க வேண்டியது பிரேக்க. எல்லாம் கடவுளே காப்பாத்து. அப்ப இந்த பிரேக்கு என்ன ஆகுறதுங்கிற 1000 மைல் வேகத்தில் உள்ளதை பிடிச்சி பிரேக் அடிச்சா என்ன ஆகும்? ஆமனும் அம்புட்டு பேர் ஈமான் கொள்வாங்க. ஆனா